இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நிறைய எவ்வளவோ நடக்குது. அதை பார்த்து எப்படியும் ஃபோனில் போக தான் செய்யும், யாராவது சொல்ல தான் செய்வாங்க. சும்மா இருக்கிற மக்களுக்கே தெரியும் போது அவருக்கு எதுவுமே தெரியலையா? எவ்வளவோ பாலியல் வன்கொடுமை நடக்குது, எவ்வளோ பஞ்சாயத்து எவ்வளவோ நடக்குது. ஆட்சி 5 வருஷம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சில திட்டங்கள்லாம் தேவையில்லாத திட்டம் தோணுது. இந்த மகளிருக்கு இலவச பஸ்ஸு அது வேண்டாம். ஆட்சி இருந்துச்சு 2 பேருமாக தான் இருந்துச்சு, நல்ல முறையில் தான் இருக்குது. இல்லை ஓரளவு நல்லா செஞ்சுருக்காரு. நல்லா இருக்குப்பா. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. மாது சூது இதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. பொறுத்த வரைக்கும் ஆட்சி அந்த அளவுக்கு நல்லா இல்லை சார். பெண்களுக்கு எதுவும் பாதுகாப்பு இல்லை அந்த அடிப்படையில். பக்கம் ஒரு சிலர் கருத்துக்கள் சொல்கிறது ஒரு இதாக தான் சொல்கிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் அவர் செஞ்சுருக்காரு இல்லைனுங்களா. 5 ஆண்டு கால ஆட்சி 4 ஆண்டுகள் சரியில்லை. இந்த கடைசி 1 வருஷம் நல்லா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. 5 ஆண்டு ஆட்சி நல்லா இருந்துச்சு. எங்களுடைய பார்வையில் அவங்க ஆட்சி செய்கிற வரையும் நல்லா தான் செஞ்சுக்கிறாப்புல. ஆட்சியில் எந்த குறைபாடும் எதுவுமே இல்லை. ராமேஸ்வரத்தை பொறுத்தளவு சரி நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவங்க ஓரளவு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் இந்த 1 இயராக என்னென்ன பண்ணுமோ கரப்ஷன் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. எவனும் செய்ய முடியாது. ஏன்னா 2 பேரும் கூட்டணி இல்லாமல் இருக்காங்க. தனிச்செல்லாம் எவனும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க 30 கூட்டணியில் இருக்காங்க. இவங்க பூரா 2 கூட்டணி 3 கூட்டணி இருக்காங்க. அதனால் வெற்றி அவங்களுக்கு தான் கிடைக்கும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. தினமலர் சார்பாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நாம் கள ஆய்வு செய்து வருகிறோம். அந்த வகையில் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் என்பது பாம்பன் பாலம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் மொத்தமாக 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த முறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதி மக்கள் யாருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள், யார் இந்த முறை முந்துவார்கள், மக்கள் எந்த அடிப்படையில் வாக்கை செலுத்துகிறார்கள், இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் தினமலர் சார்பாக அவர்களிடம் கேள்விகளாக முன்வைக்க இருக்கிறோம். இந்த கேள்விகளுக்கு அவர்கள் என்ன விதமான பதில்களை அளிக்கிறார்கள் என்பதை நாம் நேரடியாகவே பார்க்கலாம். வாங்கள். 5 ஆண்டுகள் ஆட்சிங்கிறது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. தமிழகத்தில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைண்ணே. என்ன கேட்டா நிறையா எவ்வளவோ நடக்குது. அதை பார்த்து எப்படியும் ஃபோனில் போக தான் செய்யும், யாராவது சொல்ல தான் செய்வாங்க. சும்மா இருக்கிற மக்களுக்கே தெரியும் போது அவருக்கு எதுவுமே தெரியலையா? எவ்வளவோ பாலியல் வன்கொடுமை நடக்குது, எவ்வளோ பஞ்சாயத்து எவ்வளவோ நடக்குது. வெட்டுறது குத்துறது வீட்டில் எல்லாம் பண்ணுறது எல்லாமே இருக்குது. எதுவுமே கண்டுக்கிறாமல் இருந்தால் எப்படி இருந்தும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் 5 வருஷம் ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லா தான் செய்கிறாரு. என்ன பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல. மகளிர் உரிமை காசு கொடுத்துருக்காங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. பஸ்ஸுக்கே எங்களுக்கு ட்ரெயிலும் போக வர 20 ரூபா ஆகும். அது எங்களுக்கு மாதம் 300 3000 தருது எங்களுக்கு மிச்சம். ஆட்சி 5 வருஷம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சில திட்டங்கள்லாம் தேவையில்லாத திட்டம் தோணுது. இந்த மகளிருக்கு இலவச பஸ்ஸு அது வேண்டாம். அதுக்கு பதிலாக எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழிற்சாலை அந்த மாதிரி அமைச்சு அதில் வேலை கொடுக்கலாம். வேலை இல்லாத திட்டத்தை ஒழிக்கணுன்றதே முதல்ல அதுக்கு பண்ணலாம். இந்த மதுவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். அதனால் நிறையா குடும்பங்கள் பாதிக்கப்படுது, நிறையா குடும்பங்கள் அழியுது. அது தேவையில்லாத தோணுது. இந்த மதுவுக்கு ஒரு தீர்வு பண்ணலாம். தொழிற்சாலைகள் இந்த மாதிரி இதெல்லாம் அமைச்சு இந்த ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய தொழிற்சாலை ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கலாம் எல்லாருமே வெளிநாடு வெளிமாநிலம் அப்படி தான் போகிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா வரவேற்கலாம், நல்லாயிருக்கும். ஆட்சி இருந்துச்சு 2 பேருமாக தான் இருந்துச்சு, நல்ல முறையில் தான் இருக்குது. இல்லை ஓரளவு நல்லா செஞ்சுருக்காரு. பெண்களுக்கு இலவச பஸ் விட்டுருக்காரு, மாற்றுத்திறனாளிக்கு நிதி கொடுத்துருக்காரு. இல்லை ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்காரு. எல்லாமே பொங்கல் பரிசு தொகை கொடுத்துருக்காரு. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்காரு. என்னத்தே ஒரு வாட்டுக்கு செய்கிறாரு, என்னத்தை பிடிக்கிறது? நம்ம விட்ட காசு தானே பிடிக்கி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. 2 ஆட்சியும் மாற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கு. எதுவும் இந்த விலைவாசி குறையணும், அது இல்லை. ஃப்ரீயாகுது கொடுக்குறாங்க, பஸ்ஸு கொடுக்குறாங்க. பஸ்ஸு அதுகளுக்கெல்லாம் ஃப்ரீ வேண்டாம், விலைவாசியை குறைச்சாலே போதும். எங்களை மாதிரி நடுத்தர குடும்பம் இப்படி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இதுகளுக்கு நல்லா இருக்கும். அது ஆகுது நிறையா. எந்த பொருளை வாங்கணும்னாலுமே இப்போ விலைவாசி அதிகம். ஆமாம், இப்போ ஒரு சின்ன மளிகை பொருள் வாங்குறதா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய்க்கு தான் வருது. நல்லா இருக்குப்பா. போடுவோம்.
போடுவோம், நல்ல ஆதரவையும் கொடுப்போம். அதாவது வந்து எங்கள் பார்வைன்றத விட மக்களோட பார்வை வந்து ரொம்ப சுமார் தான். என்ன சுமாருண்டா, மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. மாது சூது இதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. குற்றவியல் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. குற்றத்துக்கான தண்டனை அதிகரித்தா தான் குற்றம் குறையும். குற்றவாளியை பிடிக்கிறதுக்கே நாளாகுது, குற்றத்துக்குண்ட தண்டனை வழங்குறதுக்கு நாளாகுது. அதாவது வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. எந்த நல்லதுமே செய்யலை. மக்களுக்கு எந்த நல்லதுமே செய்யாமல் ஆட்சியை நிறைவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அந்த அளவுக்கு நல்லா இல்லை சார், உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா அதிகமாக அந்த கஞ்சா அது வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. பிள்ளைங்க கிட்ட எதுவுமே, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுவுமே சேஃப்டியே கிடையாது. ஏன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும்ல. ஸோ எல்லாமே இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. பொண்ணுங்களுக்குன்னு கிடையாது, பொதுவாக வந்து ஆம்பளைங்களா யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து கூட பேச முடியல. தள்ளி நில்லுன்னு சொன்னால் கூட அது தப்பாக போயிடுது. மெயினாக அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் சுத்தமாகவே இருக்கவே முடியலை. யார் எப்படி வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே அந்தளவுக்கு இல்லை சார். எதுவுமே நல்லா இல்லை. பெண்களுக்கு எதுவும் பாதுகாப்பு இல்லை அந்த அடிப்படையில். தளபதி வந்தால் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த 5 வருஷத்தில் வந்துட்டு சிஎம் சார் பண்ணதை விட அடுத்த ஆட்சி வந்துட்டு வேறு மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆமாம், இதான் ஃபஸ்ட் டைம். பக்கம் ஒரு சிலர் கருத்துக்கள் சொல்கிறது வந்து ஒரு இதாக தான் சொல்கிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் அவர் செஞ்சுருக்காரு இல்லைனுங்கள. இனி அடுத்து வர்றது வந்து எப்படின்னு தெரியல. அவங்க 5 வருஷம் இவங்க 5 வருஷம் மாறி மாறி தான் வருது ஒழிய அப்படி நிரந்தரமாக அவங்களே திரும்ப வர்ற மாதிரி கிடையாது. அடுத்து வந்தால் எடப்பாடி வருவார். 5 ஆண்டு கால ஆட்சி வந்து 4 ஆண்டுகள் வந்து சரியில்லை. இந்த கடைசி 1 வருஷம் நல்லா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. ஆனால் இதே நிலமை இப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா என்னங்கிறது கரெக்டாக தெரியல. திரும்பி மாற்று ஆட்சி கொண்டு வர்றதுக்கு மக்கள் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் அது மாற்று ஆட்சி வருமாங்கிறது வந்து சந்தேகம் தான் மக்கள் மத்தியில். அதாவது 50 ஆண்டு காலமாக நம்ம எப்போவுமே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாற்றி ஓட்டு போட்டு பழகிட்டோம். திரும்பி டிஎம்கே இந்த 1 வருஷ காலத்தில் வந்து நல்லா ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. படிப்பு, தொழில் வளர்ச்சி இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே நிலைமையை கரெக்டாக கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது வந்து மக்கள் மனசில் வந்து அதிருப்தியாக தான் இருக்குது. அதனால் மக்கள் வந்து மாற்று அரசியலை விரும்பினாலும் விரும்பலாம். 5 ஆண்டு ஆட்சி நல்லா இருந்துச்சு. வந்து எதிர்பார்க்க நல்லா செஞ்சுருக்காப்புல. இந்த மகளிர் உதவி செய்வாங்க, பெண்களுக்கு காசு, இல்லாத குடும்பம் நல்லா இருக்கு. எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் இருக்குது. தேவையானது நல்லது தான் பண்ணியிருக்காப்புல. ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. எந்த பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மீனவருக்கு இந்த தூண்டி பாலம் போட்டிருக்காங்க, அதனால் நல்லா இதுதான். இது மட்டும் கொஞ்சம் குறையாயிருச்சு. இந்த இங்கிட்டு உள்ள தூண்டி பாலம் அது வந்து மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காப்புல. மற்றபடி எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. எங்களுடைய பார்வையில் வந்து அவங்க ஆட்சி செய்கிற வரையும் நல்லா தான் செஞ்சுக்கிறாப்புல. ஆட்சியில் எந்த குறைபாடும் எதுவுமே இல்லை. அதே மாதிரி மீனவர்களுக்கு வந்து அவங்க வந்ததில் நலத்திட்டம் ரொம்ப இருக்குது. என்ன காரணம்டா, நாங்கள் வந்து லாஞ்சி வத்தம் இதெல்லாம் போடுவோம் கடலில், அதுக்கு கூண்டு பாலம் அமைச்சுக்கிறாங்க. அந்த கூண்டு பாலம்ங்கிறது வந்து மேக்சிமம் ஒரு பாலமே ஒரு கூண்டு பாலம் போடுறதுக்கு ஒரு 45 கோடி ஒரு 40 கோடி வரும். அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் எல்லாருக்குமே பண்ணியிருக்காங்க. நம்ம தெரிஞ்ச ஊரில் மட்டும் நம்ம சொல்லணும், ராமநாடு மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் மீனவர் சார்பாக இதுவரை எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் ஆட்சி எங்களுக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. ஆனால் அவங்க என்ன இந்த மது அதை மட்டும் ஒழிச்சிட்டா இன்னும் அருமையான ஆட்சி எங்களுக்கு தெரிஞ்சு. ஆனால் பெண்களுக்கு சூப்பரான ஆட்சி. அவங்க எது செஞ்சாலும் நல்லா இருக்கு, நல்ல ஆட்சி நடக்குது. ஆமாம், சும்மா வன்முறை வேற ஆள் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த ஆட்சி தான் இந்தியாவில் ஆளும், மற்ற இது சான்ஸ் கிடையாது. எடப்பாடி தமிழ்நாட்டில் எடப்பாடி இருந்தாப்புல முதல்ல நல்லா இருந்துச்சு. ஆனால் பிஜேபியில் போனாங்க, முடிஞ்சிச்சு, அவங்கள தட்டி விட்டுருச்சு. வேங்குற ஓட்டம் அவங்களுக்கு போயிடுச்சு. ராமேஸ்வரத்தை பொறுத்தளவு சரி நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு வந்து கூட்டணி ஆட்சிகளில் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைஞ்சிருக்கு. அதனால் இங்கே ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தளவு டிஎம்கே ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அவங்க வந்து ஓரளவு இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் இந்த 1 இயராக வந்து என்னென்ன பண்ணுமோ கரப்ஷன் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்னென்ன பண்ணுமோ அதை ரீச் ஆகும்னு சொல்லிட்டு போர்க்கால அடிப்படையில் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பி நெக்ஸ்ட்டு அவங்க தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் இப்போ நிறையா பண்ணிட்டாங்க. எலெக்ஷனு இப்போ ரீசெண்டாக அவங்க எதுவுமே ஒர்க் பண்ணல. 1 இயருக்கு முன்னாடியே அவங்க ப்ரோக்ராம் பண்ணி
என்னென்ன மக்கள் குறைகள் இருக்கோ அதுக்குண்டான ஒர்க்கெல்லாம் எல்லாமே பண்ணி நீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருக்கிற பொசிஷனில் பார்த்தா மக்கள் மனநிலைமை வந்து அவங்க ஓட்டு போடுற ஐடியாவில் தான் இருக்குது. பண்ணியிருக்காரு, பண்ணம்மா தெளிவாக அதை செய்கிறாரு, செஞ்சிருக்காரு, நல்ல முறையில் தான் செஞ்சுருக்காரு. செய்யலின்னு சொல்லல, செஞ்சும் இருக்காரு. அதை காட்டி என்ன தான் செய்வார். வெட்டி வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது கிடைச்சிதாயா. எதனால என்ன பழக்க வழக்கம் பத்தாது, வெளிப்பழக்கம் பழகாது. அப்படி கிராமத்துக்கு பழக்கமெல்லாம் அவருக்கு தெரியாது. சினிமா நடிகிறதோட இருந்தவர். நாளாக ஆச்சு. அதை சொல்லி எல்லாரும் தான் நீங்கள் தான் சொல்லலாம், நானும் தான் சொல்லலாம், நீங்கள் தான் சொல்லலாம். அது வராது. எவனும் செய்ய முடியாது. ஏன்னா 2 பேரும் கூட்டணி இல்லாமல் இருக்கான். தனிச்செல்லாம் எவனும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க 30 கூட்டணியில் இருக்காங்க. இவன் பூரா 2 கூட்டணி 3 கூட்டணி இருக்காங்க. அதனால் ஒன்று வெற்றி அவங்களுக்கு தான் கிடைக்கும். செய்ய வேண்டியதுன்னு நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. மக்களுக்கு குடிநீர் நல்லா செய்யணும், சாலை வசதி நல்லா செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாவே போதுமானது. வேலை வாய்ப்பு இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் அப்படி ஒன்றும் எதுவுமே சிறப்புன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. அது பேசுகிறாங்க, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல. வேலை வாய்ப்பு பொதுமக்களுக்கு எதுவும் வேலை வாய்ப்பு எதுவும் இல்லை. நம்ம டிஸ்ட்ரிக்டில் இல்லை, மற்ற மாவட்டமெல்லாம் இருக்குது, நம்ம மாவட்டத்தில் இல்லை. இப்போ 1000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ கூட 2000 கொடுத்துருக்காங்க. அதுதான் அவர் கொடுக்கட்டும், போடுறான். ஆமாம், அவங்க கொடுத்து நம்மளுக்கு செய்ய போகிறதில்ல. நல்லபடியாக வரணும், நல்லபடியாக இருக்கட்டும். மனம் உடைஞ்சு வேதனை இல்லை. ஒவ்வொரு தமிழக மக்களினுடைய இன்றைக்கி 8 கோடி மக்களுடைய சார்பாக நான் ஒன்று பேசுகிறேன். அது வெறுப்பு இல்லாமல் தான் பேசுகிறேன். இன்றைக்கி மக்கள் பணம், காசு, பரிசு பொருட்கள் இதுக்கெல்லாம் யாருமே அடிமை தான். சரிங்களா? இப்போ 5000 கொடுத்தால 10,000 கொடுக்கும்போது அது போடுவோம் அப்படிங்கிறமாங்க. அப்புறம் தமிழக மக்கள் ஈஸியாக ஏமாற்றலாம். நம்ம எங்கே ஏமாத்துற முடியும், தமிழக மக்கள் எப்படின்னா காசு பணம் கொடுத்தா ஏமாத்திடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி எந்த ஆட்சியாளர் இருக்கட்டும், அக்கா குறிப்பிட்டு சொல்லலை, எந்த ஆட்சியாளர்களும் அவங்களுடைய மைண்ட் செட் என்னென்னா, மக்கள்கிட்ட பணம் கொடுத்தா கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவான். சரியா? இன்றைக்கி நாட்டில் கொள்ளை, கற்பழிப்புங்களா, அதாவது எக்கச்சக்கமாக போயிடுச்சு. அதுக்கு ஒரு அளவே இல்லை, இன்ஃபினிட்டி. சரியா? எல்லையற்று போயிடுச்சு. ஆனால் இதை ஒரு தனி மனிதன் மாற்றம்தான் சமுதாய மாற்றங்கிறான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் மாறணும்னா நமக்குன்னு ஒரு ஆட்சி, நம்மளை ஆள்ற அந்த கட்சி, இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இருந்தால் தான் அந்த ஒரு கொடைக்கு கீழே இருக்கும்போது எப்படி இருப்போம், அவங்க கீழே இருக்கணும்னா நம்மளும் அப்படி இருக்கணும். ஆனால் அது இல்லை தமிழ்நாட்டில். இன்றைக்கி ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன், வலியோடு சொல்கிறேன். இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் நான் ஒரு வழக்கறிஞர், வக்கீல், சட்டம் படிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிதர்சனமான உண்மை என்னென்னா, இந்த 5 ஆண்டு தமிழக ஆட்சி மது மற்றும் கஞ்சா போதையே சாட்சி. எல்லாமே ஓட்டுக்காக தானே அந்த காசு போடுறது, மகளிர் பஸ் விடுறது, இதில் எல்லாமே ஓட்டுக்காக தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்டாக எதுவும் தரலண்ணே. கொடுத்து தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு, கொடுத்து தான் பார்ப்போம். இத்தனை நாள் இவ்வளோ 2 ஆட்சியுமே இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு வேளை மாறலாம், வாய்ப்பு இருக்குது. பாதுகாப்பு இல்லை, எங்கே பாதுகாப்பு இருக்குது? பாதுகாப்பு எங்கே கிடைக்குது? அங்கே இதுன்ற ஏதோ பொம்பளை பிள்ளைகள்லாம் இதுக்கு எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஓட்டு யாருக்குமே நல்லா போட மாட்டேன், அது போட மாட்டோம். இது நானும் காங்கிரஸ் தான் போடுவேன், எப்போவுமே காங்கிரஸ் தான். நாங்கள் அவர் இது வந்தால் ஏதாவது இதை விட மேற்கொண்டு செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் எதிர்பார்க்குறேன். வேலைவாய்ப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு தான் முதல்ல பாதுகாப்பு வேணும். இப்போ நிறையா கற்பழிப்பு இதுக தான் நிறையா போயிட்டுருக்கு. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு முதல்ல வேணும்னு. 2 கட்சி தான் இப்போதைக்கு 50 வருஷமாக 2 கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கு, ஏடிஎம்கே டிஎம்கே. இது வலிமையான கட்சினா 2மே வலிமை தான். இல்லை சார், அந்த மாதிரி இதுவரை யாரும் போய் கேட்டு பண்ணதில்லை. அவங்களும் எதுவும் கேட்டதில்லை. 2 தடவை எம்எல்ஏலாம் டாக்டர் சுந்தரராஜன் வந்திருக்காரு, அதுக்கு டாக்டர் முத்தாலாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் நேராக கேட்டாங்களா என்னன்னு தெரியல. கேட்கணும், மக்கள் குறையை கேட்டு இது பண்ணால் மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். வலுவான எதிர்கட்சின்னு பார்த்தா வேற என்ன, என்டிஏ கூட்டணி தான். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் வலுவான கூட்டணி. இன்னைக்கு அதிமுக திமுக விட்டால் வேறு 48 தானே இருக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா அப்படி தானே ஒவ்வொரு தடவையும் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அதனால் அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அதிமுக தான், என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான. ஓட்டு தான் பிரிமையோடய உடனே எடுத்த உடனே அவர் ஆட்சியில் அமரணும் முடியாது. கூட்டணி ஒன்று வச்சா ஓரளவுக்கு சீட்டு வரும். தனிச்சு நின்னார்னா ஒரு 10 இடம் இந்த மாதிரி வந்தாலும் வரும். வர வாக்கு கேட்கும்போது இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் எல்லாரும் சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அது செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. அது நம்ம அவர் செய்கிறாங்க செய்யலானுங்கிறதுல நம்ம வேலையை பார்த்தா தான் இது.
இப்போதைக்கு வீழ்த்தக்கூடிய எதிர்க்கட்சினா டிவிகே தான் இருக்குது. இளைஞர்கள் பட்டாளம் பூரா டிவிகே கையில் தான் இருக்குது. இளைஞர்கள் யாரும் இப்போ உள்ள இளைஞர்கள் யாரும் வந்து எல்லாருமே வந்து மாற்று அரசியல் விரும்புகிறாங்க. அதனால் டிவிகே பக்கம் ஓட்டு போகிறதுக்கு 85% வாய்ப்பு இருக்குது. தொழில்துறைகள் கொஞ்சம் வரணும், அது இது மற்றபடி வேறு இது கிடையாது. எதுனாலும் மதுரைன்னு ஒரு இதாக கொண்டு போகிறாங்கல்ல, மதுரையில் உள்ள இது முக்கால்வாசி இங்கேயும் ராம்நாட்டுக்கு வந்துச்சுன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதெல்லாம் சுத்தமாக மோசமாக தான் இருக்குது. கஞ்சா தண்ணி அந்த இது அதிகமாக போகிறனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்புனுங்கிறது ஒரு இதே இல்லை. இப்போ இடையில ஒரு 60 வயசு 70 வயசு இதுக்கு கிளவியே வந்து இது பண்ணி எங்கேயோ ஊரில் கேள்விப்பட்டது. இப்போ அப்படிலாம் இருக்குது. அது வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்புலாம் ரொம்ப இதாக தான் இருக்குது. அது என்ன அவருக்கு இளைஞர்கள் போடுவாங்க, ஏன் விஜய்க்கு மற்ற முதியவர்கள்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வர யாரும் தெரியாதில்ல, இளைஞர்கள் போடுவாங்க வாய்ப்புகள். எங்கே பாதுகாப்பு எங்கே கொடுக்குறியா? பாதுகாப்பு என்ன கொடுக்குறிய? எங்கேயோ போகிறதுக்கு பிள்ளைகள்லாம் பயந்துக்கிட்டு தானே போகுது. பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இப்போ நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கான். நெருப்பை கட்டிக்கிட்டு அத்தடி வந்தாத்தே நம்மளுக்கு. முன்னாடி எப்போவுமே என்ன இந்த அதிமுகவும் திமுகவும் ரெண்டுமே அப்படித்தான் இருக்குது. ஃப்ரீயை குறைச்சாலே இலவசத்தை குறைச்சாலே எல்லாம் சரியாக வந்துடும். விஜய்க்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல மாட்டேன். விஜய்க்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னா எப்படின்னா, எடுத்தவொடனே இந்த தேர்தல் எம்ஜிஆர் மாதிரி எல்லாருமே வந்துட முடியாது. எம்ஜிஆர் மட்டும்தான் 1972 கட்சி ஆரம்பிச்சுட்டு 77 ஆட்சி அமைச்சா. 72 முதல் இடைத்தேர்தல் 2002 இடைத்தேர்தலில் நின்று இது பண்ணி ஒரு எம்பி தேர்தல் வந்தாங்க. அதுக்கப்புறம் 77 கட்சி ஆரம்பிச்சு 72 நின்றாங்க. ஒரு எம்பி தேர்தல் ஜெயிச்சாங்க. திருப்பி 77 ஆட்சி அமைக்க முடிஞ்சு. அவன் சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தலில் நின்று கோவித்த மக்கள் வரவேற்பில் ஆட்சி அமைச்சார். அது மாதிரி எல்லாருமே இன்னொரு எம்ஜிஆர் மீண்டும் பிறக்க முடியாது. யாரும் அது முடியாது. இன்னொரு காமராஜரோ இன்னொரு எம்ஜிஆரோ இந்த பூமியில் இன்னுமே பிறக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மாதிரி வாழ பழகணும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும். ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் பெரிய காணல் நீராக இருக்குது. குறிப்பாக வேலைவாய்ப்பு தான் மெயினாக வேணும். கடந்த முறை ஏடிஎம்கேவுக்கு கிடைக்கும், இந்த தடவை திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் மாற்றி தான் போடுவாங்க. வீட்டில் இப்போ பெண்கள் பார்த்தாங்கன்னா விஜய்க்கு போடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ராம்நாட்டில் வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. டோட்டலாகவே வளர்ச்சின்னு ஒன்றும் இல்லை. ஸ்கூலே நம்ம ராம்நாட்டில் வந்து அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளின்னு ஒன்றும் இல்லவே இல்லை. ரொம்ப வருஷமாக இல்லை. ரொம்ப வருஷ காலமாக இது மக்கள் கோரிக்கையாகவும் இருக்குது. அதை வந்து இன்னும் அவங்க வந்து அந்த கோரிக்கையை வந்து இன்னும் நிறைவேற்றவே இல்லை. அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி இல்லை. இன்னொன்று போக இப்போ கட்டியிருக்காங்க இதில் ஜிஹெச்சில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பான மருத்துவம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஏதாச்சும் அவசரம்னு ஒன்று போகிறோம்னா உடனே குளுக்கோஸ் போடுறாங்க, பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் திரும்பி வந்து டாக்டர் உடனே வந்து டாக்டர் ப்ரைவேட் மாதிரி வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த எடுத்து சரி அந்த டாக்டர்ஸ் இதை பூரா வந்து மருத்துவத்தை பூரா வந்து நல்லா சீர்படுத்தணும். வேலைவாய்ப்பு வெரி ஒஸ்ட்டு. ஆமாம், வேலைவாய்ப்பு எப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து ஓரளவு படிச்சிருந்தாலே அவங்களுடைய திறமையின் அடிப்படையில் இல்லை வந்து ஒவ்வொருத்தருடைய கல்வியினுடைய அந்த இது கல்வி குவாலிஃபிகேஷன் கல்வித்தொகை அடிப்படையில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு, ஒரு சீனியாரிட்டி, பல வாக்கில் பல பல கல்வித்தொகைலாம் நிர்ணயிச்சாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸாம்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கடுமையாக போராண்டிருக்கு. அவனுடைய இன்ப துன்பங்கள்லாம் ஒத்தி வச்சுவிட்டு எப்படி எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி. ஏன்னா இன்றைக்கி போட்டியாளர் கடுமையாகிட்டாங்க. இன்றைக்கி சாதாரண டிஎன்பிஎஸ்சி குரூப் எடுத்துனா 20 லட்சம் பேர் எழுதுறான். குரூப் 2 10 லட்சம் பேர் எழுதுறான். சரிங்களா? இப்போ யூபிஎஸ்சி சரிச்சுன்னா யூபிஎஸ்சி பாருங்கள், யூபிஎஸ்சியில் சாதாரண 100 போஸ்ட்டு தான் போடுவாங்க வருஷத்துக்கு. ஆனால் எத்தனை எழுதுவேன்? லட்சக்கணக்கான பேர் எழுதுவேன். அப்போ அவங்களாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், எவ்வளோ வருஷம் படிக்கணும். ஹார்ட் ஒர்க்கை விட ஹார்ட் ஒர்க்கு ஒரு 6 மாதம் படிக்கிறான், டெடிக்கேஷனாக பண்ணுறான், ஜெயிக்கிறான் அப்படிங்கிறான். அது இல்லை. சரிங்களா? அவன் எல்லாத்தையும் இன்ப துன்பம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒத்தி வச்சுவிட்டு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் போராடுறான். அப்புறம் போராடி தான் ஜெயிக்கிறான் வாழ்க்கையில். சரிங்களா? மற்றபடி ஒரு அரசு வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதா? இப்போ கடைநிலையிலேருந்து மேல்நிலை வரைக்கும் எத்தனையோ சிஸ்டம் இருக்குது, வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் நான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே வேக்கன்சி நிறையா இருக்குது. அதை ஃபில் பண்ணாலே ஓரளவு இளைஞர் வேலைவாய்ப்பு உள்ளே போயிடுவாங்க. ஆமாம். அப்புறம் ஒவ்வொரு தொழிற்சாலை, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு தொழிற்சாலைகள் அந்த மாதிரி வேலைவாய்ப்புங்கிறது அரசு தான் ஏற்படுத்தணும். அப்போ தொழிற்சாலைகள் உண்டாக்கணும். வேறு என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ், ஒரு பெரிய மால் அந்த மாதிரி உருவாக்கி அதில் வந்து இளைஞர்கள் வேலை கொடுத்து அந்த மாதிரி பண்ணணும். இல்லை. அப்போ அதனாலே என்னென்னா மக்களுடைய அந்த இளைஞர்களுடைய கவனம் பண்ண திசை திரும்புது. அப்போ எப்படின்னா படிக்கிறான், இது பண்ணுறான், அப்பா அம்மா காசு கொடுக்குறாங்க, சாப்பிட்றான். ஒரு வயசுக்கு மேலே அந்த டீனேஜை தாண்டிட்டான். இந்த 13 to 19 வந்து டீன் ஏஜ். அந்த டீனேஜை தாண்டின உடனே 20க்கு மேலே என்ன பண்ணுறான்? ஆஹா, நமக்கு என்ன ஈஸியாக என்ன கிடைக்குது. அப்போ ஈஸியாக இன்றைக்கி வந்து மது கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது. அப்போ அதுக்கு அடிக்ட் ஆகிறான். காரணம் அது ஒரு காரணம். வேலைவாய்ப்பின்மையும் இளைஞர்கள் இந்த மாதிரி போதை கலாச்சாரம் திரும்புறதுக்கு காரணம் அது ஒரு காரணம். கரெக்டாக வேலை கொடுத்தா நான் போகிறேன். நான் கரெக்டாக ஒரு வேலை பார்க்குறேன், ஒரு இடத்துக்கு போனேன், மாதம் 20,000 சம்பளம் வாங்குறேன். அந்த இதுக்கு போக மாட்டேன். ஏன்னா ரெண்டு சிந்தனை பூராமே நாளைக்கு என்ன அப்படி தான் ஓடும். அப்போ உங்கள் தவறான கவனத்துக்கு பார்க்க காரணம் வேலைவாய்ப்பு இல்லை. சரிங்களா?
ஒழுங்கான ஒரு பொருளாதாரம் வேலை வாய்ப்புனால பொருளாதாரம் இருக்காதுல்ல. அப்போ என்ன பண்ணுறான், மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். இப்போ அவனை சொல்லி குத்தம்லாம் பாருங்களேன். அப்போ காரணம் அந்த இடத்துல வந்து அரசு தான் ஊக்கி வைக்குது போதைப் பொருளை. அரசு கொடுக்கும்போது என்ன பண்ணுது, அப்போ ஈஸியாக கிடைக்குது, கஞ்சாவோ மதுவோ கிடைக்குது. அப்படின்னு செய்யறான், ஒன்று கடன் வாங்குவேன் அதிகபட்சம், இல்லாட்டி என்ன பண்ணுவேன், அடுத்து என்ன பண்ணுவேன், கொள்ளை அடிப்பேன். எங்கடா என்னடா பண்ணலாம், ஒரு பொம்பளை போகுதா தாலி வைப்போம், செயின் வைப்போம், ஈஸியாக அவன் செயின் எடுத்து கோடீஸ்வரனாக இருக்கா, செயின் வைக்கிறது இல்லை. இந்த மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அந்த செயின் வைக்கிறது, வழிப்பறியெல்லாம் நடக்கிறது அதுக்காகத்தான் நடக்குது. காரணம் வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு இல்லை. அதில் அவங்க பிரச்சனையில் ஏன் போய் தலையிடுறாங்க எல்லாரும்? இப்போ நம்மளது நம்ம பிரச்சனை இருக்குன்னா அது நம்மளே பார்த்துக்குறோம், அவர் பார்த்துக்குவார். ஏன் நீங்கள் எல்லோரும் போகிறீங்க? அதுதான் சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப மன உளைச்சல் உட்காந்துருக்கோம் நாங்கள்லாம். இப்போ சிலிண்டர்லாம் அப்படி விலை ஏறிடுச்சு. ரெண்டாவது இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க பெருசாக ஒரு விறகடுப்போ ஏதோ வச்சு பண்ணிடுவோம். இப்போ நாங்கள்லாம் இங்கே இருக்கோம், டவுனில் இருக்கோம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறனால எங்களால் வந்து வெளியில் அடுப்பை துவைக்க முடியாது. இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. எங்களால் ஒன்றுமே பிள்ளைகளை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் தண்ணி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ தண்ணி நல்லா வருது. நிறையா இப்போ நூலகம், புதிய புதிய கட்டடங்கள் எல்லாம் நிறையா எங்களுக்கு செஞ்சு கொடுத்து. ஏடிஎம்கே தான். எது நாங்கள் கணிச்சு சொல்ல முடியாது. நான் வந்து டிஎம்கேயா, எந்த முறையுமே டிஎம்கே அண்ணா அறிஞர் அண்ணா இருக்கிற காலத்துலேருந்து மாறுறதே கிடையாது. காசுக்காக போய் கிராமத்தில் இங்கே பரமுடி தான் என்ன இருக்கு. பெண்களுக்கு கவர்மெண்ட் வேலை பார்த்தவங்க பார்க்குறாங்க, கிராம வேலை பார்க்குற, வயக்காட்டு வேலை பார்க்குறவங்க பார்க்குறாங்க. படித்தவங்க அப்போ அந்த காலத்துலேயே பரிமண்டா வாங்கினவங்க வாங்கினாங்க. விலைவாசி என்ன ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது. சொல்ல முடியுமா? யார் வந்தாலும் இறக்க முடியாது, போக முடியாது. ஆண்டவனே வந்தாலும் இறக்க முடியாது. நீ மேலே தான் போவான்னு ஒழிச்சு கீழே வர மாட்டான். என்டிஏ கூட்டணி தான் இப்போதைக்கு நல்லா வலுவாக இருக்குது. என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்ன்றது எனக்கு என்னோட நம்பிக்கை. விஜய் வந்து அவ்வளோலாம் விஜய் ஒரு இளைஞர்களுக்கு வேணால் எடுத்துக்காட்டாக இருக்கலாம். விஜய் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி, அரசியலில் அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியெல்லாம் விஜய்கிட்ட இருக்கான்றது தெரியலை. விஜய் ஒரு இளைஞர்களோட வாக்கை கவரலாம். ஆனால் விஜய் பிடிக்கிறது முக்கால்வாசி நாம் தமிழர் கட்சியோட வாக்கு தான். விஜய் அவ்வளோ தொலைக்க மக்கள்கிட்ட இன்னும் எடுபடலை. அதுக்கு இன்னும் நாளாகும். அவருக்கு இன்னும் அனுபவம் கிடைக்க இன்னும் கொஞ்சம் நாளாகும். என்டிஏ கூட்டணி இப்போதைக்கு நல்ல பலமாக இருக்குது. என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு இருந்தால் இப்போ கூட இதெல்லாம் நடந்துச்சுல தூத்துக்குடியில், அந்த மாதிரி தான் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. 2 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை, இதெல்லாம் அதிகமான அளவில் இல்லாமல் முதல்ல இருந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் 4 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பிரச்சனை. நாங்கள் எப்போவுமே டிஎம்கேல தான் ஓட்டு போடுவோம். ஃபேமிலி எல்லாமே டோட்டலாக டிஎம்கே தான். அது மாமலா அப்படி தான் மாற்றி அவங்க தானே இருக்குது. இங்கே திராவிட கட்சி தானே இருக்குது. என்ன அங்கே அலைன்ஸ் சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ ஆளுங்கட்சிக்கு பெரிய சாதகமாக இருக்குது. 1-2 மைனஸாக இருந்தால் கூட அவங்க பண்ண இதில் இந்த சைடு எதுவும் ஆப்போசிட் சைடில் ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி இல்லாமல் இருக்கிறதுனால ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சார் இவங்கெல்லாம் காலங்காலமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களாலே கணிக்க முடியாமல் கூட்டணி சரியாக அமையலைன்னு மண்டையை பிச்சுட்டு நிற்கிட்டு இருக்கும்போது இவர் சிங்கிள் பர்சன் எப்படி சார் ஜெயிக்க முடியும்? சும்மா சொல்லிக்கலாம், யூத் ஜனங்க விஜய் கட்சிக்காரங்க சொல்லிக்கலாம், யூத் பசங்க வேணும்னா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இன்னொரே முளைக்கல, அப்படி முளைச்சி இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில் இணைஞ்சோடனே அந்த ஆட்சி அப்படியே குறைஞ்சிருச்சு. ஏன்னா சிறு மக்களுக்கு ஓட்டு ஃபுல்லாக அப்படியே குறைஞ்சிருச்சு, திமுக பக்கம் மாறிடுச்சு. அப்படி அவங்க ஆட்சியில் பிஜேபியோட அவங்க சேராமல் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ ஜெயிச்சிருப்பாப்புல. கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிச்சிருப்பாப்புல. அது எப்போதுமே அது குதிரைக்கமான விஷயம்தான். எந்த ஒரு அமைச்சரையுமே எந்த ஒரு எம்எல்ஏயுமே எதிர்பார்க்க போய் ஈஸியாக சந்திக்கிறது குதிரைக்கமான விஷயம்தான். அதிகபட்சம் அவங்க பிஏ பார்க்கலாம், இல்லை பிஏ கீழே எத்தனையோ பிஏ இருப்பாங்க, அவ்வளோதான் பார்க்க முடியும். அப்படிலாம் அது வரணும். எப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தர் அரசியல்வாதிகள் சரியா காமராஜர் மாதிரி, கக்கன் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி போய் தொண்டரை நோக்கி சந்திக்கணும். ஒரு ஆஃபீஸ் போட்டுருக்காங்க, சட்டமன்ற அலுவலகம் ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் பேரளவில் தான் இருக்குது. அங்கே போயெல்லாம் ஈஸியாக மக்கள்லாம் யாரும் எதையும் சந்திக்க முடியறதில்ல. அப்படிலாம் செஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறைஞ்சபட்ச தேவைங்கிறதா மக்கள் நிறுத்தி விடுவாங்களே, அந்த குறைஞ்சபட்ச தேவை யாருக்கும் ஃபில் ஆகலை. அதெல்லாம் அதுதான் திமுக ஆட்சியில் அதெல்லாம் குதிரை கொம்பு தான். திமுக ஆட்சியில் கவுன்சிலர் கூட பார்க்க முடியாது. திமுக ஆட்சியில் பார்க்குறது குதிரை கொம்பு தான். அவங்க சொன்னது 500 சில்லற வாக்குறுதி சொன்னாங்க, அதில் 80 கூட நிறைவேற்றலை. மக்களுக்கு இலவசம் தேவையே இல்லை. மருத்துவம், சுகாதாரம், இது மாதிரி இதை கல்வி, இது மாதிரி இதை மக்களுக்கு கொடுத்தாலே வேலை வாய்ப்பு, ஒரு மாவட்டத்துக்கு 2 தொழிற்சாலை, இந்த மாதிரி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாலே போதும். இலவசம்ன்றது தேவையே இல்லை. இலவசத்தை கொடுத்து மக்களை சோம்பேறித்தனம் தான் ஆக்குறாங்க. இலவசம் மக்களுக்கு தேவையே இல்லை.
மருத்துவ சுகாதாரம் கல்வி ஒரு மாவட்டத்துக்கு 2 தொழிற்சாலை இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். மக்களுக்கானது நல்லது பண்ணுறதுக்காண்டு இந்த ஆட்சி வந்து கிடையவே கிடையாது. அவங்கவுங்க கல்லாப்பெட்டியை நிரப்பிக்கிட்டாங்க. அதுதான் நடந்துச்சு. மணல் கொள்ளை, கஞ்சா, போதை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அதனால் அவங்களுக்கானதை நல்லது பண்ணிக்கிட்டாங்க. வேலை இப்போ வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணியுமே கிடைக்கல. தளபதி வந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக மாறும் நம்புகிறோம். பஸ்லாம் கரெக்டாக ஃப்ரீயாக விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போயுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் ஃப்ரீயாக விடுறேன்னு வந்துட்டு தளபதி சார் வந்து நிறையா கோரிக்கையில் வச்சுருக்காங்க. ஆட்சி வருவாங்கன்னு கேட்டால் மாற்று, அதாவது எப்போதுமே யார் வருவாங்கன்னு எந்த தனிப்பட்ட கட்சிக்கு ஆதரவும் இல்லை. ஆனால் பொதுவாக மாற்று அரசியல் வேண்டும். ஒரு கட்சி ஆளுதா, அடுத்து இவங்களோட அவங்க என்ன பெட்டரா பண்ணணும், அவங்க சரியில்லையா அவங்களை கவுத்திட்டு அவங்க வரும், இப்படி தான் இருக்கணும். அதுதான் நல்ல ஒரு சமுதாயத்துக்கு, நல்ல ஒரு வளர்ச்சிக்கு, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு அடையாளம். நான் வாக்களிக்காங்களா, நான் அதை வந்து வாக்களிக்கும் போது தனி மனித உரிமை, அதை உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடாது இல்லையா. நான் யாருக்கு நல்லா எனக்குன்னு தெரியும் வேட்பாளர் எப்படி, ஒரு இந்த கட்சி எப்படி. அப்போ நல்ல ஒரு சமுதாயத்தை நோக்கி ஓரளவு, ஆனால் 100% அந்த காலத்திலலாம் யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. ஏதோ முடிந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனா, ஒரு நல்ல சமுதாயம் படைக்கிறதுக்கு யார் வர்றாங்க, முன் வர்றாங்களோ அவங்களுக்கு நல்ல கண்டிப்பாக வாக்களிப்போம். எப்போவுமே ஏடிஎம்கே தான், எப்போவுமே ஏடிஎம்கே தான் சார். ஏன்னா உங்களுக்கு எகென்ஸ்டானா எப்பவும் பிஜேபி ஏடிஎம்கே இருக்குன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். அது என்னைய பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு அனுபவம் வேணும். அனுபவம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்தாங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்கலாம். அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா அவங்க பண்ணலாம். பட் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வரும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சார். பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து யாரோ ஒருத்தவங்க கஞ்சா குடிச்சிட்டு அவங்கள ஒருத்தவங்க அறுத்து போகிறதுக்காக நம்ம ஒரு அரசு வந்து நம்ம வந்து தப்பாக சொல்லக்கூடாது. ஆனால் அது தவறு. எவனோ ஒருத்தன் கஞ்சா போதில் யாரோ ஒரு புள்ள போகுது, அதை உடைக்கல கூட்டி போய் ஏதோ பண்ணுறான். அதுக்காக நம்ம வந்து அந்த அரசு வந்து நம்ம தவறு சொல்லக்கூடாது. அவன் வந்து அவன் மைண்ட் செட்டில் என்ன பண்ணுறானோ அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம வந்து அந்த அரசாங்கத்தை பற்றி நம்ம பார்க்கக்கூடாது. என்னைய பற்றி ஆட்சி நல்லா இருக்குண்ணே, ஆட்சி சூப்பரான ஆட்சி. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் எதுவுமே பண்ணலை, ஜீரோ தான். ஓப்பன் ஆச்சோம்னா ஜீரோ. ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில்? ஒரு காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அரசு ஊழியர்லாம் ஏதாவது தவறு பண்ணால் அந்த தண்ணியிலா காடுன்னு சொல்லி ராமநாதபுரம் தூக்கி அடிப்பாங்க, சரிங்களா? ஆனால் இன்னைக்கு இங்கே உள்ள இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நல்ல நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய பூமின்னு சொல்லுவேன். ஏனுங்களேன், ஒவ்வொருத்தரும் சுய சிந்தனையோட வெளிநாடு போய் தன்னோட கணவன் பிள்ளை எல்லாத்தையும் இந்த ஆசபாசங்களை துறந்து வருஷக்கணக்காக போய் வெளிநாட்டில் போய் தவம் இருந்து உழைச்சி சம்பாரிச்சு அப்படி தான் இந்த மாவட்டம் வந்து முன்னேறி இருக்கு. மற்றபடி அரசு வந்து இந்த மாவட்டத்தை முன்னேற்றலை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருத்தன் ஒரு இதில் இருக்கான், வெளிநாட்டில் இருக்கான், அப்ராடில் இருக்கான். அவனுடைய வருமானம் இன்னைக்கு 40,000 50,000 1 லட்சம் அவனுடைய கழித்து தகுந்த மாதிரி அப்படித்தான் இந்த மாவட்டம் வளர்ந்துருக்க ஒழிய அரசு இந்த மாவட்டத்தில் எந்த கவனம் எடுத்து எதுவுமே முன்னேற்றலை. எந்த வித தொழில் வாய்ப்பும் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் அது வேறு போகிறாங்க. அந்த மாதிரி அதையும் நம்ம இது பண்ணணும். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு அடிமட்டத்தில் உள்ள எல்லாருமே இன்னைக்கு மினிமம் ஒரு வெளிநாடு போகணும்னா 1 லட்ச ரூபாய்க்கெல்லாம் போக முடியாது. அப்போ ஓரளவு பொருளாதாரத்தில் அதுவும் போய் அந்த இது பண்ணி இது பண்ணுறாங்க. அப்போ எதுவுமே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிமட்ட கீழே வறுமை கோடு, பவர்ட்டி லைன், அண்டர் தி பவர்ட்டி லைன், வறுமை கோடு கீழே இருக்காங்களா, அவங்க எப்படி வர முடியும்? அப்போ இதுக்கு என்ன, இது யார் பண்ணுறது? அப்போ அரசு என்ன செய்யணும், கீழே உள்ளவங்களையும் மேலே ஏற்றி விடணும். அதுக்கு ஒரு தொழிற்சாலை, மாவட்டத்துக்கு ஒரு தொழிற்சாலை போதுங்க. ஒரு தொழிற்சாலை அமைச்சாலே 20,000 30 பேர் வேலை கொடுக்குற மாதிரி இருந்தாலே போதும். இளைஞர் அவ்வளோதான் இருப்பான். ஒரு மாவட்டத்தை எடுத்தினா அவ்வளோதான் இருப்பான், சரிங்களா? வெளிநாடு போனது, அவன் சாஃப்ட்வேர் போனது, மற்றபடி எங்கேயா பேர் சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர் போனது போக அவ்வளோதான் இருப்பான். அப்போ அவனுடைய தேவைகளை வந்து இப்போ ஒரு தொழிற்சாலை அமைச்சு பில் பண்ணிட்டாலும் அவன் கவனமுறை அதில் போயிடும். இந்த போதை காலத்துக்கு அடிமையாக மாட்டான். அது தப்பு சார். அது அவங்களோட பர்சனல்ஸ். அதை வந்து யாருமே அவங்க வந்து அரசியலில் கொண்டு வரணுன்ற அவசியமே இல்லை. அது அவரோட ஃபேமிலி ப்ராப்ளம். அதை அவங்க டீல் பண்ணிக்குவாங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். இதை வந்து மறுபடியும் இதை பப்ளிக்காக கொண்டுட்டு வர்றதே ஃபஸ்ட்டு அசிங்கம் தான். அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பேசக்கூடாது. மீட்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காப்புல. ஆனால் இன்னும் இந்த இது என்ன சரியாக தெரில. இப்படி எதிர்கட்சி எதுவும் இந்த மாதிரி எதிர்கட்சி நம்ம இல்லை, சரியாக யாரும் இல்லை. அவருக்கு அந்த அளவுக்கு வாய்ஸ் கம்மி தான். ஏன்னா அவங்களே ரசிகர் தான் இருக்காப்புல, ஓட்டு ஆகுமா என்னன்னு தெரில. அதனால் அவருக்கு கம்மி தான் ஓரளவு. இப்போ உள்ள எம்எல்ஏ முத்துராமலிங்கம் ஓரளவுக்கு நல்லா செஞ்சு தராப்புல, வந்து எல்லாரையும் பார்வையிடுறாப்புல, எல்லாம் பண்ணி தராப்புல, ஒன்றும் பிரச்சனை. கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லைனில் இருக்கிறவங்கலாம் பண்ண தான் செய்கிறாங்க சார். அதெல்லாம் எது வேணாலும் வந்து கேட்க தான் செய்கிறாங்க. அதாவது எங்கள் லைனில் இருக்கிறவங்க கேட்க தான் செய்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விஜய் சாருக்கு தான் சொல்கிறாங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாருக்கு தான். பாதுகாப்புன்றது எல்லா ஆட்சியும் முன்னப்பின இருக்கான்னு செய்யும். அது வந்து கொள்ளை இந்த சின்ன இதான் பணப்பதான் செய்வாங்க.
அது இந்த ட்ரிப் கிடையாது, அடுத்த ட்ரிப் வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரிப் கிடையாது, இந்த ட்ரிப் கிடையாது. விஜய்க்கு எதனால இப்போ வந்திருக்காப்புல அரசியல் முன்னு இறந்து போகிறது இல்லை வேட்பாளர் பாடணும், பூத்தில் ஆள் போடணும், இப்போ வந்து பழகிறாப்புல. நீ அடுத்த ட்ரிப் அவர் வந்து ஓரளவு வாய்ப்பு இருக்குது, இந்த ட்ரிப் கிடையாது. அவங்க மாற்ற மாட்டாப்புலண்ணே. அவங்க எப்படி நான் மாற்றாப்புல? அரசியலை பற்றி என்னென்ன தெரியும் உங்களுக்கு? விஜய்க்கு அரசியலில் அவங்க எவ்வளோ நாள் இருந்துக்கிறாப்புல? அரசியலை பற்றி அவங்க இதுவரை நல்ல திட்டம் எதனா பண்ணிக்கிறாப்புல? சூரிய எத்தனை இதுக்கு பண்ணியிருக்காப்புல நல்லது, சேதலா 4 லட்சம் எத்தனை இதுக்கு பண்ணிக்கிறாப்புல? இந்த பாலா கேபிபி பாலா அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காப்புல? விஜய் என்னென்ன பண்ணிக்கிறாப்புல சொல்லுங்கள்? ஏதாச்சும் ஒரு நல்ல திட்டம் பண்ணிக்கிறாப்புலன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இப்போ இது கொடுத்தாப்புல, இந்த 10th பிள்ளைக்கு மார்க்கு ரிஸ்ட்டு இது எல்லாமே கொடுத்தாப்புல. அது மட்டும்தான். வேறு பெண்களுக்குண்டு இதுக்குண்டு தனியாக என்ன கொடுத்தாப்புல? எதுவுமே கிடைக்கல. ஒருத்தவங்களை பற்றி நம்ம தவறாக சொல்லக்கூடாது. என்னையை பொறுத்த வரைக்கும் திமுக ஆச்சு நல்லா ஆச்சு, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த வாய்ப்பும் திமுக தானே, திமுக தான், திமுக தான். அதே திமுக பிஜேபியோட சேர்ந்தால் திமுக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். எங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, அதனால் நாங்கள் எதனால பிடிக்காது, அதனால் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். இப்போ மாற்ற ஆள் இருக்காங்கல்ல, அவங்க பிடிக்காத ஆள் அவங்க சொல்கிறது ஜெய்க்கு வந்து சொல்ல முடியாது, வர வாய்ப்பு சான்ஸ் கிடையாது. ஆமாம், அவங்க ரசிகர் சொல்லுவாங்க வரலாம்னு, நாங்கள் சொல்லுவோம் சொல்ல முடியாது. மனுஷன் இதை சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் நிறைவேற்றி தான் இருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவங்க செய்யறது எதுவும் கிடையாது, எல்லாமே செஞ்சுருக்காங்க. செய்யாத வாய்ப்பை கூட இப்போ திரும்ப மறுபடியும் செய்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இங்கே வந்து அப்படி ஒன்றும் இங்கே ராமேஸ்வரத்தில் உள்ள அப்படி ஒன்றும் கிடையாது, பிரச்சனை கிடையாது. பெண்களுக்கு பிரச்சனை கிடையாது, அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே உள்ளவங்க ஒருத்தர் இங்கே வேலையை சரியான ஒழுங்கான முறையில் வேலை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இங்கேருந்து பெரும்பாலும் வெளிநாடு போகிறதோ அந்த பக்கம் போகிறதோ பெரும்பாலும் மக்கள் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ லோக்கல்லே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த திருப்பி எங்கள் கட்சி நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கிறதுனால டிஎம்கேல கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறதுனால டிஎம்கே தான் ஓட்டு போடுற மாதிரி வாய்ப்பு இருக்கும். செய்கிறாங்க, வந்துடுறாங்க, கடற்கரைக்கு வந்துடுறாங்க. என்ன நம்ம சொல்கிறோமோ செஞ்சுறாங்க. இப்போ ஒரு கல் போட்டாங்க இப்போ மண்டபத்துக்கு, அது கொஞ்சம் தான் பற்றாக்குறையாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஜெயிச்சவொன்னே உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க, முடிச்சிருவாங்க. ராமநாடு மாவட்டத்தில் இனிமேல் என்ன செய்யணும்டா, இந்த வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க சில பேர், அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். பட்டா இல்லாமல் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பட்டா பெற்று கொடுக்கலாம். தொழில் சம்மந்தம், இந்த கடல் தொழில், அதுக்கு முதல் போடாமல் இதுக்கெலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு முதல் போடுற அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குண்ணே. எப்படின்னா நாங்கள் கடலுக்கு போகிறோம், ராமநாடு மாவட்டத்தில் போது அதிகமாக கடல் தான். சரிங்களா, கடலுக்கு போகிறோம், பேங்க் வேலைக்கு போகிறவங்க பேங்க் போவாங்க, மீன் எடுத்து விற்கிறவங்க மீன் எடுத்து வைப்பாங்க. எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது இங்கே. இங்கே இது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது எல்லாமே.